திருப்பரங்குன்றம் தீபத்தூடில் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட தனி நீதிபதி ஜியா சுவாமிநாதனின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத அதிகாரிகள் மீது தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஆஜராகியுள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற உத்தரவிட்ட தனி நீதிபதி தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத மீது தொடரப்பட்ட நீதி அவமதிப்பு வழக்கு தற்போது மாவட்ட ஆட்சியர் பிரவீன், காவல் ஆணையாளர் லோகநாதன், காவல் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் ஆகியோர் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜராகியுள்ளனர். திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற தனி நீதிபதி ஜியா சுவாமிநாதன் கடந்த டிசம்பர் 1 அந்த பிறப்பித்த நீதிமன்ற உத்தரவை கார்த்திகை தீப திருவிழா ஒன்று டிசம்பர் 3 நிறைவேற்றவில்லை என கூறி மனுதாரர் ராம ரவிக்குமார் தரப்பில் அந்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தனி நீதிபதி ஜியா சுவாமிநாதன் அவமதிப்பு வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது தமிழக தலைமைச் செயலர்களிடம் காணொலி வாயிலாக விளக்கம் கேட்கப்பட்ட நிலையில் வழக்கு இன்று ஒத்திவைக்கப்பட்டது. ஏற்கனவே திருப்பரங்குன்றம் வழக்கு நீதிமன்ற மதுரை அமர்வின் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தனி நீதிபதி ஜியா சுவாமிநாதன் தீர்ப்பை தீர்ப்பளித்திருந்ததால் இந்நிலையில் தனி நீதிபதி ஜியா சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாத மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையாளர், கோவில் செயல் அலுவலர் உள்ளிட்டோர் மீது தொடரப்பட்ட அவமதிப்பு வழக்கு விசாரணை தற்போது நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்காக அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், காவல் ஆணையாளர், கோவில் செயல் அலுவலர், காவல் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் ஆகியோர் ஆஜராகியுள்ளனர். மேலும் காணொலி காட்சி வாயிலாக தமிழக தலைமைச் செயலாளரும் ஆஜராக உள்ளார். பாலமுருகன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.